வெல்கம் டு ஷன்னு ஷாஷு சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்டியாக. அதுக்கு இந்த 2 சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. ஒட்டு மாங்காய். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண மாங்காவை நம்ம உப்பில் ஊற வைக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லையா டப்பா மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஊறுகாய்க்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வெந்தயம், மஞ்சள் தூள், உப்பு, ரெட் சில்லி பவுடர், கடுகு, பூண்டு. பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் மாங்காய் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அப்பப்போ குலுக்கி விடுங்க. இப்போது கேஸில் வெறும் கடாயில் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதை நல்லா பவுடராக்கி வச்சுக்கலாம். இப்போ பவுடராக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஊறுகாய் நல்லா இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, பூண்டு, இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த வெந்தயத்தூள், ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாங்காயை சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ண மாங்காவை அந்த மிளகாத்தூளில் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இல்லை காரப்பொடி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் உப்பும் காரப்பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர். பாருங்கள், நான் உப்பும் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சுவையான ஊறுகாய் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.